சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே. நாளைக்கெல்லாம் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? நானே ஒரு சோத்து முட்டை எனி டைம் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு இருப்பேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐடியா, சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நம்ம தான் சூப்பரான படிப்பாளியாச்சு. 9th வரைக்கும் படிச்சிருக்கோம். அதுவும் ஃபெயில் தான், இன்னும் 9th வரைக்கும் படிச்சிருக்கோம்ல. நம்ம டியூஷன் எடுத்தா என்ன? நமக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் வராமையா போயிட போகிறோம். எடுப்போம். முதல்ல இங்கே ஒரு போர்டு வாங்கி வைப்போம், நெட்டவழி டியூஷன்ட்டு. அப்போச்சும் ஆளுங்க வருதான்னு பார்ப்போம். இது நெட்டில் தான் கம்மியான ஆளுங்க மக்கள்லாம் வருவாங்க. சின்ன பசங்க தான் இங்கே விளையாடிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த இடத்த எடுத்துப்போம், கரெக்டாக இருக்கும். என்ன நம்மளும் ரொம்ப நேரமாக இங்கே நடந்துட்டு இருக்கோம், ஒத்த ஆளையும் காணுமே. நம்மளே போய் கூப்பிட்டு வந்துடலாமோ? அப்படி எப்படி இருக்கிறது? இதுங்களே வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அங்கே ஒருத்தன் வர மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு இழுவாய் மாட்டிக்கிச்சு. செம்ம. இவன் யாரு? இவன் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. ஞாபகம் வந்துச்சு. இவன்கிட்ட நம்ம பிரியாணி அண்டா விட்டுக்கிட்டு போனோமே. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் தான் இவன். இவன்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும். இவன்கிட்ட சொன்னால் ஒரு நிமிஷத்துலேயே ஒரு ஃபுல்லாக பரப்பிடுவான். இவன்கிட்டே சொல்லுவோம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்னக்கா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் இங்கே புதுசாக ஒரு டியூஷன் ஆரம்பிச்சிருக்கேன்டா. நீ எத்தனாவதுடா படிக்கிற? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்க்கா. அப்படியா தம்பி? நீ வேணா எங்கள் டியூஷன் சேர்றா. நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனால் காலேஜ் தான் போக முடியல குடும்ப சூழ்நிலைனால. ஆனால் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுவும் சூப்பரான மார்க் தான். நீ வேணா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நீ தான் வந்து சேருங்க, சரியா? ஓகேக்கா, நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஃபீஸ் எவ்வளோக்கா? மற்றவங்கெல்லாம் 500, 1000லாம் சொல்லுவாங்கடா. ஆனால் நம்ம இடத்துல பாரு 200, 250 மட்டும்தான். நீ வேணா உங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லு, ஓகேவா? ஆனால் ஃபீஸ் மட்டும் நாளைக்கே வந்து கொடுத்துருங்கப்பா, சரியா? அவ்வளோதானாக்கா? நான் எங்கள் அம்மா கிட்ட கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன்க்கா. நீங்கள் நாளைக்கு இங்கே தானேக்கா இருப்பீங்க? நீங்கள் எத்தனை மணிக்குக்கா டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஐயோ, நம்ம இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐயோ, இதில் ஒரு சிக்கலாச்சே. நாளைக்கு ஒரு 11 மணிக்கெலாம் இல்லை, நாளைக்கு ஒரு 9 மணிக்கெலாம் வர சொல்லிடுவோம். இவனை ஃபீஸ் கொடுத்துட்டு அப்போ தான் நம்ம 4 வரையும் நல்லா கொட்டிக்க முடியும். நாளைக்கு நீ ஒரு 8 மணிக்கெலாம் வந்து ஃபீஸ் கொடுத்துடுவா. நான் வந்து ஆனால் டியூஷன் வந்து 5:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. அதனால் நீங்கள் காலையில் 8 மணிக்கெலாம் வந்து ஃபீஸ் கொடுத்துருங்க, சரியா? ஓகேக்கா, நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு நாளைக்கு வந்து காசு கொடுக்குறேன், சரிங்களாக்கா? தம்பி, மறக்காம உன்னோட ஃப்ரெண்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறா தம்பி. எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாருமே இங்கே வர சொல்லு தம்பி. 12th ஃபஸ்ட் யூகேஜி எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் நான் எடுக்கிறேன் தம்பி. எல்லாரையும் கூப்பிடு தம்பி. சரி, ஓகேக்கா, நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன். பாய்க்கா. சரி, பாய் தம்பி. சூப்பராக ஃபஸ்ட்டு ஒரு பையனை பிடிச்சாச்சு. இவன்ட்டு சொன்னா போதும், ஊரில் இருக்க எல்லா சின்ன பசங்கக்கிட்டையும் போய் சொல்லி விட்டுருவான், கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காருவோம். இல்லை நெட்டவழி டியூஷன்ட்டு இங்கே பேரை எழுதி வைப்போம். வேற யாரும் இங்கே வந்து டியூஷன் போட்டுருக்க கூடாதுல்ல, இங்கே எழுதலாம், கரெக்டாக இருக்கும். ஐயோ, டியூஷன் ஸ்பெல்லிங் கூட கரெக்டானு தெரில. பரவாயில்ல, எல்கேஜி யூகேஜி தானே எடுக்க போகிறோம், கரெக்டாக இருக்கும். 12th பசங்க வந்தால் வரட்டும், இல்லாட்டி போட்டோம். அங்கே ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கு. என்ன பாப்பா வேணும் உனக்கு? இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க. இங்கே யாரோ டியூஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் உன்கிட்ட ஃபீஸ் கேட்கறதுக்கு சொல்லி எங்கள் அம்மா அனுப்புறாங்க. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். அப்படியா பாப்பா? ஃபீஸ் வெறும் 200 தான் பாப்பா. ஆனால் நான் இன்னைக்கு டியூஷன் எடுக்க போகிறது இல்லை. நாளைக்கு மட்டும் ஆனால் ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க பாப்பா, சரியா? ஓகே ஆண்டி.